ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாகர்கோயில் ஸ்டைலில் மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு வைக்கிற ஒரு மீன் குழம்போட ரெசிபி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அயலை மீன் எடுத்துருக்கிறேன். 4 மீன் எடுத்துருக்கிறேன். இது 4மே மீடியம் சைஸில் உள்ள மீன். இதுக்காக மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 கை நிறைய தேங்காய் எடுத்திருக்கேன். இது துருவி வச்சுருக்கிற தேங்காய். அதுக்கப்புறமா மசாலா பொடி சேர்க்கணும். இதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக எடுத்துருக்கிறது ஒரு ஃபிஷ் மசாலா மாதிரி. இது எங்கள் அம்மா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். இது ஜீரகம், அப்புறம் பெப்பர், அதுக்கப்புறமா ஓமம். இது 3மே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளவும் போட்டு நல்லா மையாக அரைக்கணும். ஒரு சிலர் ரொம்ப மையாக அரைப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் குறப்பாக அரைப்பாங்க. குழம்போட டெக்ஸ்டர் எப்படி வேணுன்றதை பொறுத்து நம்ம அரைக்கிறது தான். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது போக நான் புளி ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன். மாங்காய், தக்காளி பழம், அதுக்கப்புறமா முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், இதெல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் போட்டாச்சு, மாங்காய் போட்டாச்சு, முருங்கைக்காய் போட்டாச்சு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சும்மா ஒரு பேருக்கு 2 எண்ணத்தை ஸ்லைஸ் பண்ணி போடுறோம். மொத்தமாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கிறது, அவ்வளோதான். இதில் பெருசாக எண்ணெயோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. ரொம்ப எண்ணெய் சேர்க்க மாட்டோம். அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கோகனட் ஆயில் மட்டும் போடுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா மிக்ஸ் இருக்குல்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி கவனமாக ஊற்றுங்க. ஏன்னா நம்ம புளி தண்ணியும் ஊற்றுவோம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா தண்ணி ஆயிரும் குழம்பு. இதில் ஒரு பச்சை மிளகா வெட்டி போட்டுக்கலாம். ஆக்சுவலி எங்கள் ஊரில் மீன் குழம்புக்கு இந்த பச்சை மிளகா யூஸ் பண்ண மாட்டாங்க. வெள்ளை மிளகா தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சோறில் நம்ம மீன் குழம்பு சாப்பிடும்போது அந்த மிளகாவையும் சாப்பிட்லாம். ரொம்ப காரமாகவும் இருக்காது, அதே அளவு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குழம்புல போடும்போது. எனக்கு கிடைக்கல இங்கே, அதனால தான் நான் இந்த நீட்ட மிளகு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸுக்கு தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு இன்னும் தண்ணி தேவைப்படும், அதனால் நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே சென்னையெல்லாம் வந்ததுக்கப்புறமா மீன் குழம்பெல்லாம் வாரத்தில் 1 நாள் அப்படி தானே சாப்பிடுவோம். எங்கள் ஊர்லெலாம் இருக்கும்போது எப்படின்னா சண்டேஸில் மட்டும்தான் எங்களுக்கு மீன் இருக்காது. மற்றபடி எல்லா நாளுமே ஃபிஷ் கறி கண்டிப்பாக வைப்பாங்க. ஊர்லனா மீன் குழம்பு வைப்பாங்க. அப்புறம் ஒரு ரெட் கலரில் ஒரு கீரை கிடைக்கும்ல, அந்த கீரையோட பொரியல் இருக்கும். இல்லை ஏதாவது அந்த கீரைக்கு கூட ஏதாவது ஒரு வெஜிடபிளோட பொரியல் இருக்கும். இதுதான் எங்களுக்கு டெய்லி உள்ள சாப்பாடே இப்படி தான் இருக்கும். அதோட இதுக்கு கூட காம்பினேஷனுக்கு வெறுங்கறி ஆட் பண்ணுவாங்க. வெறுங்கறினா ஒன்றும் இல்லை, தேங்காய் அரைச்சி இந்த ரசம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரியான ஒரு குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இனி அடுத்தடுத்து வீடியோஸில் நான் அந்த வெறுங்கறியோட ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். ஊருக்கு போனாலே, இப்போ இங்கேருந்து ஊருக்கு போகிறோனாலே நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லி வச்சுருவோம், அம்மா ஊருக்கு வரோம், இப்படி மீன் குழம்பு பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அம்மா கப்பை, மீன், அதுக்கப்புறமா ஒரு கீரை பொரியல், ஒரு காயோட கூட்டு, அதுக்கப்புறமா சோறு, இவ்வளோதான். இது நார்மலாக சிலவங்க செங்கல்பட்டு அரிசி யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுவாங்க. எந்த சாதத்துக்கு கூடயுமே இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். ஊருக்கு போகணும் போல் இருக்குது இதை சொன்ன உடனே. ஸோ அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சு போட்டுட்டு கோகனட் ஆயில் கொஞ்சமாக சும்மா பேருக்கு ஊற்றிட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சிட வேண்டியதான். இப்போது இந்த குழம்பு கொதிக்கணும். கொதிக்கிறது வரைக்கும் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கொதித்ததுக்கு அப்புறமா சிம்மில் போட்டு மூடி போட்டு குக் பண்ணிட வேண்டியதான். ஒவ்வொரு மீனுக்கும் மசாலா சேர்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக சேர்ப்பாங்க. ஒரு சில மீனுக்கு மல்லிப்பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஒரு சில மீனுக்கு மல்லி குறவாக வைப்பாங்க. மீன்லேயே அவியல் பண்ணுவாங்க. ஒரு சில மீனுக்கு தேங்காய் இப்படி பச்சையாக அரைச்சி போடுறாங்க. இல்லை ஒரு சில மீனுக்கு தேங்காய் வறுத்து அரைச்சி போடுவாங்க. ஸோ குழம்பெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ கொதி வந்துருச்சு.
ஆக்சுவலி மண் சட்டியில் தான் எங்கள் ஊரில் வந்து குழம்பு பண்ணுவாங்க, மீன் குழம்பு. என்கிட்ட மண் சட்டி இல்லை, அதனால நான் இது யூஸ் பண்ணுறேன். மீன் குழம்பு வைக்கும்போது கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் வந்து இப்படி திருப்பும்போது எனக்கு அது சரியாக வரல, அதனால தான் நான் இந்த ஸ்பூனில் வச்சு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுறேன். இல்லாட்டி மீன் குழம்பு சட்டியை வந்து சுற்றி விட்டாச்சுனாலே போதும், அது சைடில் இருக்கிறதெல்லாம் தன்னாலே அது கூட மிக்ஸ் ஆயிரும். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஏதாவது போடணுமா, புளி ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு. ஆக்சுவலி இதுக்கு புளி தேவைப்படாது, ஏன்னா நம்ம மாங்காய் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் புளிப்பாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமு. இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட குக் ஆகணும். மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். தீ வந்து சிம்மில் இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. நெத்திலி மீனெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாங்காய் முருங்கைக்காயெல்லாம் போட்டு வைக்கும்போது அதுக்கு கூட வந்து இதுக்கு நான் சொன்னேன்ல ஒரு வெள்ளை கலர் மிளகா யூஸ் பண்ணுவாங்கன்னு, அந்த மிளகாவும் போட்டு வைக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் வேலை. இதில் பெருசாக நம்ம பண்ணுறதுக்கெலாம் எதுவும் இல்லை. லாஸ்ட்டாக இறக்கும்போது கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் நல்லா பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் போடுவாங்க எங்கள் அம்மா, கோகனட் ஆயில் வந்து மேலே ஊற்றி விடுவாங்க. அவ்வளோதான், அதோட நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கருவேப்பிலையை எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், ஏம்மா கருவேப்பிலையை பிச்சு போடுறீங்க, ஏன் முழுசாக போடலன்னு கேட்டால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்போ வந்து வாசமாக இருக்காது, பிச்சு போட்டால் நல்ல மணமாக இருக்கும் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு உடனே ஆஃப் பண்ணி மூடி வச்சுருவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சர்வ் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.